முருகரோட 4ஆம் படை வீடா இருக்கிற சுவாமிமலை. சுவாமிமலை முருகன் கோயில் வந்து மலையில இருக்கிறதா நம்ம எல்லாருமே நினைப்போம்போ. ஆனா அப்படி இல்லை. உண்மையிலேயே சுவாமிமலை முருகன் கோயில் வந்து மலையில இல்லை. இதுக்கான ரீசனை வந்து நான் வீடியோல சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. சுவாமிமலை இன்னும் இல்லாம முருகரோட அறுபடை வீடுமே மலையில தான் இருக்கு. உடனே உங்களுக்கு டவுட் வரும், திருச்செந்தூர் என்ன மலையிலயா இருக்கு அப்படின்னு. அதுக்கான ரீசனையும் நான் வீடியோல சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முருகரோட வாகனம் மயில். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். முருகரோட வாகனம் மயிலுங்கிறது முருகரோட எல்லா கோவில்லையுமே மயில் வாகனமா இருக்கும். ஆனா சுவாமிமலை 4ஆம் படை வீடா இருக்கிற சுவாமிமலையில முருகருக்கு வந்து மயில் வாகனமா இருக்காது. இதுக்கான ரீசனும் நான் வீடியோல சொல்றேன். இது மாதிரி சுவாமிமலையை பத்தி நமக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான விஷயம் தான் இந்த வீடியோல பாக்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் சச்சின். இந்த வீடியோல முருகரோட அறுபடை வீட்டுல 4ஆம் படை வீடா இருக்கிற சுவாமிமலை. சுவாமிமலை கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கும்பகோணத்துல இருந்து மேற்கு சைடு ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த சுவாமிமலை முருகன் கோயில் இருக்கு. இந்த கோவிலோட புராண கால கதையை ஷார்ட்டா பாத்திரலாம். படைக்குங்கடவுளா இருக்கிற பிரம்மாவுக்கு பிரணவ மந்திரத்தோட அர்த்தம் தெரியாததுனால முருகப்பெருமான் வந்து பிரம்மரை சிறையில் அடைக்கிறாரு. படைக்கும் கடவுளை சிறையில் அடைச்சதுனால படைக்கும் தொழில் எங்கேயுமே நடக்கல. அதனால முருகப்பெருமானே படைக்கும் தொழிலையும் சேர்த்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. சிவபெருமான் வந்து பிரம்மரை எதனால சிறையில் அடைச்சான்னு கேட்கிறப்போ, பிரணவ மந்திரத்தோட அர்த்தம் தெரியாததுனாலதான் நான் சிறையில் அடைச்சேன்னு சொல்றாரு. சிவபெருமான் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சவரு, இருந்தாலும் உனக்கு அந்த அர்த்தம் தெரியுமான்னு முருகப்பெருமானை பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு முருகப்பெருமானும் சிவபெருமான்கிட்ட பிரணவ மந்திரத்தோட விளக்கத்தை சுவாமிமலையில உபதேசிக்கிறாரு. சிவபெருமான் இந்த உபதேசத்தை கேட்டதுக்கு பிறகு பிரம்மரை விடுவிக்க சொல்றாரு. முருகரை பார்த்து பிரம்மரை முருகரும் விடுவிக்கிறாரு. சுவாமிமலைக்கு எதனால இந்த பேர் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமான் உபதேசம் முருகர்கிட்ட கேட்டு முடிச்சதுக்கு பிறகு முருகரை பார்த்து நீயே என் சுவாமின்னு முருகரை பார்த்து சொன்னதுனால இங்க உள்ள சுவாமிமலையில இருக்கிற முருகருக்கு சுவாமிநாதர்னு பேரு. சுவாமிநாதர் கோவில் வந்து மலையில இருக்கிறதுனால சுவாமிமலை முருகரோட மலைங்கிறதுனால இந்த இடம் வந்து சுவாமிமலைன்னே சொல்லப்படுது. சுவாமிமலையில இருக்கிற முருகன் கோயில் மலையில இல்லைன்னு சொன்ன பாத்தீங்களா? எதனால அப்படி சொன்னேன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து ஆக்சுவலா அது ஒரு மலை கிடையாது. இதுக்கு சுத்தியும் பக்கத்துல எந்த ஒரு மலையும் இல்லை. 70 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பாறைகளை வர வச்சு லட்சக்கணக்கான பாறைகளை போட்டு 60 அடி உயரத்துக்கு 60 படிகளோட இந்த கோயில் கட்டுறதுக்காக வேண்டி மலையை உருவாக்கியிருக்காங்க. தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே சுவாமிமலை முருகன் கோயில் கட்டியிருக்காங்கிறதா உண்மை. தஞ்சாவூர் பெரிய கோயில் பத்தி எதனால சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டுறதுக்கு பல இடங்கள்ல இருந்து லட்சக்கணக்கான பாறைகளை கொண்டு வந்து இந்த கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டியிருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடியே சுவாமிமலை முருகன் கோயில்ல 70 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து லட்சக்கணக்கான பாறைகளை வர வச்சுதான் இந்த கோயிலையும் கட்டி இந்த மலையை உருவாக்கி கட்டியிருக்காங்கிறது உண்மை. சுவாமிமலை முருகன் கோயில் பாத்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டுல முதலாம் பராந்தக சோழனால் இந்த கோவில் கட்டினதா கோயில் தலவரலாறுல குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே இங்க முருகன் கோயில் இருந்ததா புராணங்கள்லயும் இலக்கியங்களையும் குறிப்பிட்டிருக்காங்க. இது நம்ம எங்கேயுமே படிக்க முடியுங்கிறது புராணங்கள்ல படிச்சவங்களுக்கு தெரியும். சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு போகணும்னா 60 படி ஏறி தான் முருகன் கோயிலுக்கு போக முடியும். 60 படி வந்து இந்த லட்சக்கணக்கான பாறைகளை கொண்டு இந்த 60 படியும் உருவாக்கியிருக்காங்க. 60 அடி உயரத்துல 60 படிகளை கொண்டு இந்த கோயில் கட்டியிருக்காங்கன்னு சொன்னல ஃபர்ஸ்ட்லயே. இந்த 60 படியும் எதை குறிக்கிதுன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் வருடங்கள். தமிழ் வருடங்கள் வந்து அந்த படிக்கு பக்கத்திலேயே குறிப்பிட்டும் இருப்பாங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் போனீங்கனாலும் இல்லை இதுக்கு முன்னாடி போனவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த படிக்கு பக்கத்திலேயே தமிழ் வருடங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படிக்கும் எழுதியிருப்பாங்க. இந்த படி வந்து 60 படியும் 60 தேவதைகளையும் குறிக்குது, தமிழ் வருடங்களையும் குறிக்குது. இந்திரனோட மகளான தெய்வ யானையை முருகர் திருமணம் செய்யறாரு. முருகருக்கு இந்திரன் தன்னோட ஐராவத யானையை பரிசா கொடுக்குறாரு. இப்பயும் நீங்க வந்து சுவாமிமலைக்கு போனீங்கன்னா அங்க உள்ள மண்டபத்துல ஐராவத யானையோட சிலை அங்க இருக்கும். முருகருக்கு ஐராவத யானை வாகனமா இருக்கு. அதனாலதான் இந்த கோவில்ல மயில் வாகனமா இல்ல. எல்லா முருகன் கோயிலும் மயில் வாகனமா இருக்கும். இங்க யானை வாகனமா ஐராவத யானை வாகனமா இருக்கிறதுனால இந்த கோயில்ல மயில் வாகனமா இருக்காது. சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் படிக்கட்டு விநாயகரை வணங்கிட்டு அந்த 60 படியும் ஏறி சுவாமியை முருகரை பார்த்து வணங்கிட்டு வரலாம். முருகருக்கு அங்க கோவிலுக்கும் கீழே உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் கிணற்றில் உள்ள தீர்த்தம், அந்த தீர்த்தத்துக்கு வஜ்ர தீர்த்தம்னு பேரு. இந்த தீர்த்தத்துலதான் டெய்லி முருகருக்கு அபிஷேகம் பண்றாங்க. இந்த தீர்த்தத்தை டெய்லியுமே முருகருக்காக கொண்டு போறாங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி முருகரோட அறுபடை வீட்டுல எல்லா வீடுமே மலையில தான் இருக்கு. ஆனா திருச்செந்தூர் தான் நமக்கு ஃபர்ஸ்ட்ல மைண்டுக்கு வரும். அது வந்து கடல் பக்கத்துல இல்ல இருக்கு, மலையில இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் தோணும். ஆனா ஆக்சுவலா அங்க ஒரு மலை இருந்திருக்கு. சந்தன மலைங்கிற மலையில தான் திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்கு. ஆனா அது வந்து காலப்போக்குல கடல் மட்டம் உயர்றதுனாலையும் உப்பு காற்றுல அந்த மலை கரைஞ்சிட்டதாகவும் சொல்றாங்க. இப்பயுமே நீங்க அங்க கடல்ல போய் குளிச்சிங்கன்னா கீழே பாறைகள் உங்க காலிலையும் தட்டுப்படும். நீங்க அங்க வள்ளி குகை கிட்ட போனீங்கன்னா
அங்கேயும் அந்த மலை இருந்ததுக்கான அடையாளத்தை பார்க்கலாம். நீங்க அங்க இருந்து கடலை பார்த்தீங்கன்னாலும் அங்கன பாறைகளையும் பார்க்கலாம். இங்க கோவில்ல பெருமாள் இருக்க இடத்துலயும் அங்க மலை இருந்ததுக்கான சுவடு எல்லாம் இருக்கிறதா சொல்றாங்க. நான் போயிருக்கேன் திருச்செந்தூர், நீங்களும் போயிருந்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.